ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காலையில் 4 மணிக்கெலாம் அம்மாட்ட பசங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே ட்ராவலிங்லேயே இருக்க போகிறேன். அதுவும் பசங்க இல்லாமல் நான் மட்டும் தனியாக. காலையில் 6:30க்கெலாம் ஊருக்கு ரீச் ஆகிட்டோங்க. போனோடனே அத்தை ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மண்டபத்தில் வெட்டிங் ஃபங்க்ஷனுங்க, அங்கே கிளம்பிட்டோம். போய் வெட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான், அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் 4 பேர் மட்டும் நெக்ஸ்ட் கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னா குலதெய்வ கோயில் கிளம்பிட்டோங்க. அங்கே ஒரு வேண்டுதலுக்காக அபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தோம். அத்தை சக்கரை பொங்கல் வச்சாங்க. அத்தை முன்னாடி நாளே பொங்கலுக்கு தேவையானது, அபிஷேகத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கிளம்பி கோயில் வந்துட்டோம். அத்தை வந்து பொங்கல் வச்சாங்க. நான் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பொங்கல் போக ஒத்துக்காது, நான் கிட்டேயே போகலை. அத்தை வந்து காஃபிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. குடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோடனே நெக்ஸ்ட் கிளம்பியாச்சு. எங்கன்னா எங்கள் அம்மாச்சியை பார்க்குறதுக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். என்னோடய அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் சித்தியும் அங்கே இருந்தாங்க. சரி பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தேன். என்னை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப செல்லப்பிள்ளை. இவங்களாம் தான் நான் வளர்த்துனவங்க. அம்மாச்சிக்கு என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கும் தாங்க. அப்புறம் அம்மாச்சி வீட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மாச்சி பழைய காலத்து அடுப்பில் அப்படியே வச்சுருந்தாங்கங்க. அடுப்பெலாம் வீடியோ பார்த்துட்டு, இது பாருங்களேன், இது வந்து பழைய காலத்து அஞ்சரை பெட்டி. அம்மாச்சி செலவு டப்பான்னு சொல்லுவாங்க. இதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மாச்சி உனக்கு வேணும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிச்சு. உடனே தூக்கிட்டு வந்துட்டேங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே சின்ன பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. நீங்களாம் நிறைய விளையாண்டுருக்கேன். அம்மாச்சிக்கு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அத்தைக்கும் பாய் சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க. ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு. என்ன அங்கே ஹாஸ்டல், இங்கே கிச்சன், அவ்வளோதானே. வர வழியில் மலைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டேன்.